ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே காத்திருக்கும்படியாய், அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கிற நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை நம்ம முழு உள்ளத்தோடு, இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு கர்த்தரை நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆராதனை செய்ய வேண்டும். வேதம் இப்படியாய் சொல்கிறது, முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும். நம்ம இடத்துல எவ்வளோ பலன் இருக்கிறதோ அவ்வளோ பலத்தோட கர்த்தரை நம்ம ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. உலகத்தின் காரியங்களுக்கு எவ்வளவு பலத்தை நம்ம செலுத்துகிறோம், உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு எவ்வளவு உற்சாகப்படுறோம், அதுபோல கர்த்தருடைய காரியங்களில், கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பலத்தோடு நம்ம முழு பலத்தோடு, தேவன் தந்திருக்கிற நல்ல பலத்தோடு கர்த்தரை நம்ம பாடி அவர் ஆராதிக்கும் பொழுது தேவன் அதில் மகிமைப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் உற்சாகமாய் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவரை நாம் ஆராதிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எல்லாரும் சேர்ந்து, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்து எல்லா நோய்களையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுகப்படுத்தி பலப்படுத்தி இன்றைக்கும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நம்மை கொண்டு வந்திருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை உயர்த்தி அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஆமென் ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபையினாலும் அவருடைய இரக்கங்களினாலும் மணிமுடி சூட்டி நம்மை நடத்துகிற தேவன் இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நன்றியோடு கர்த்தரை பாடி அவரை உயர்த்துவோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
நம்முடைய ஆத்துமாவிலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் என்னை திருப்தி செய்கிறார். சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் வாழ்நாளெல்லாம் அவர் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. எவ்வளவு தூரம் ஓடினாலும் நம்முடைய பலன் குறைந்து போவதில்லை. நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. சொல்லுங்க விசுவாசத்தோடு, என் பலன் ஒரு நாளும் குறைந்து போகாது. பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் தம் பலிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் பலிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்கள் காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்கள் காண செய்தார். கர்த்தர் செய்த ஆமென் ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார அவரை ஸ்தோத்தரிப்போம். அவர் பெரியவர். கர்த்தர் செய்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில சர்வ வல்லமை நிறைந்த காரியங்களை செய்வார். மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே ஆமென். எஸ், எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை துதிக்கிறோம் ஐயா. மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை
ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கடந்த வருஷத்துல எப்படிப்பட்ட நன்மைகளை செய்தாரோ, நம்மால் நினைக்க முடியாத, கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்தது போல இந்த ஆண்டிலும் அவர் செய்வார். அதை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு நாளும் மறவாதே. ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நன்மைகளை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தாராம். ஆமென். அவர் ஒருவருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவரை நம்பி அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருடைய வாழ்க்கையிலும் அவர் நன்மைகளை மாத்திரமே செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் உள்ள தேவன், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த புதிய ஆண்டுல கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல கர்த்தர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என் தேவன் இந்த ஆண்டுல எனக்கு நன்மை செய்வார். அவர் கொடுத்த வார்த்தையின்படியே என்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். நான் நிச்சயமாக பழுகி பெருகுவேன். காரணம் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் எனக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் நன்மைகளை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்வார். ஆமென். நீங்க வெறுமையா திரும்பி செல்வதில்லை. ஹல்லேலூயா. நிறைவான நன்மைகளை தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்வீர்கள். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை இன்னும் ஒரு பாடலை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஒரு புதிய பாடல் நம்ம எல்லாரும் இணைந்து இந்த பாடலை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றைக்கும் அவரை ஸ்தோத்தரிக்கும் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடி நம்முடைய முழு உள்ளத்தோடு கர்த்தரை பாடி அவரை நாம் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த பாடலை இணைந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். பாடுங்க. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் உள்ளம் என்றும் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் என் உள்ளம் என்றென்றும் போற்றும். சொல்லுங்க. என் உள்ளம், என் உள்ளம் என்றும் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா, ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே. சொல்லுங்க. ஆத்துமா, ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே இயேசுவையே உயர்த்திடுதே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவையே.
சிறகுகளாலே நம்மை மூடி காக்கிறவர், அவருடைய செட்டைகளாலே நம்மை மறைத்துக் கொள்ளுகிற தேவன். நம்முடைய ஆத்துமா கர்த்தரை பாடி அவரை உயர்த்தட்டும். இதுவரையில் நம்மை காத்து நம்மை வழி நடத்தி வந்த தேவாதி தேவன் இந்த புதிய ஆண்டு முழுவதும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, என் உள்ளம் கர்த்தரை துதித்திடுதே, என் இருதயம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்திடும். இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சொல்லுங்க, துதித்திடும் துதித்திடும் என் உள்ளம் என்றும், கர்த்தரையே போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆண்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடி வாழ்வு தந்த ராஜாதி ராஜாவை என்றென்றும் அவரை மகிமைப்படுத்திடும். நமக்கு வாழ்வு தந்திருக்கிற, நல்ல குடும்ப சூழ்நிலைகளை கொடுத்து நல்ல வாழ்க்கை தந்திருக்கிற தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோமா? தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடி 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 இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ந்திருக்கும் என் உள்ளம். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். சொல்ல, தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை. எல்லாரும் சேர்ந்து ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை. சொல்லுங்க, ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, என் ஆத்துமனேசரை இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டில். பாவங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. என் ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றி
துதித்திடும் என் உள்ளம் என்றும் துதித்திடும் துதித்திடும் என் உள்ளம் என்றும் ஆமென். போற்றிடும் என் உள்ளம் என்றும் என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும். எல்லாரும் சேர்ந்து போற்றிடும் என் உள்ளம் என் உள்ள கர்த்தரை துதித்திடும், என் இருதயம் கர்த்தரை போற்றிடும், என் ஆத்துமா கர்த்தரையே உயர்த்திடும். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் ஒருவரையே உயர்த்திடுவேன், அவரையே மகிமைப்படுத்திடுவேன். இந்த புதிய ஆண்டை காண செய்த தேவாதி தேவனை, இந்த பரிசுத்தமான ஆராதனையில அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிற என்னை நான் அவரை உயர்த்தி பாடிடுவேன் என் உள்ளம் என்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே. ஆமென். ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா ஆமென். ஆத்துமனேசர் இயேசுவையே, என் ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம். எல்லாரும் வாலிப பிள்ளைங்க எல்லாரும் சொல்லுங்க, துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் துதித்திடும் என் உள்ளம் என்றும். பின்னாடி இருக்கிறவங்க நல்ல வாயை திறந்து என் உள்ளம் கர்த்தரை துதித்திடும், என் இருதய கர்த்தரை போற்றிடும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் ஆமென். போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது ஒவ்வொரு முறையும் அவர் கர்த்தரை நோக்கி சொல்றார், என் உள்ள கர்த்தரை துதித்திடும். ஹல்லேலூயா. என் ஆத்துமா கர்த்தரை போற்றிடும். 103வது சங்கீதத்தில் இப்படிதான் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரீரத்துல இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் கர்த்தரை துதிக்க முடியும். ஆமென். இந்த சரீரத்திலிருந்து இந்த உயிர் கொஞ்சம் நின்று போயிருச்சுன்னா அது பிறகு துதிக்க முடியாது. அதனாலதான் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தை முடிக்கும் பொழுது கடைசி வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரத்துல ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை துதிக்கலாம். ஆகவே உயிருள்ள நாள் மட்டும் கர்த்தரையே போற்றி அவரையே துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திடுவோம். காரணம், தேவன் நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், நல்ல ஆராதிப்பதற்கு நல்ல ஒரு சபையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இல்லாத ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறபடினால் அவரை துதிப்பதற்கு மறந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. சர்ச்சில் கூடி வரும்பொழுது மாத்திரமல்ல, சண்டே மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்முடைய இருதயம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் கர்த்தரையே உயர்த்தி கொண்டு இருக்க வேண்டும். ஆமென். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை அப்படி எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர்.
சாவை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தின் வல்லமைகளை ஜெயித்தவர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசின் அதிகாரங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வலிமையுள்ள ஒரே ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் மாத்திரமே. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் இந்த பரிசுத்தமான இந்த ஆராதனை நாளில் அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்சம் பயபக்தியோடு கர்த்தரை நம்ம உயர்த்த போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். சர்வ வல்லவர் அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் அற்புதங்களை செய்யும்படியா இந்த புதிய ஆண்டுல இந்த முதல் ஆராதனையில தேவன் மகிமையை நம்முடைய மத்தியில விளங்க பண்ணும்படியா அவருடைய வல்லமையை நமக்குள்ள விளங்க செய்யும்படியாய் அவர் சர்வ வல்லவராய் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையில நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து கொடுத்து அவர் வாசம் பண்ணும்படியாய், அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணும்படியாய், அவர் நம்மோடு கூட இணைந்து கொள்ளும்படியாய், நாம் தேவனோடு கூட இணையும்படியாய் அப்படியே உங்க இருதயத்தை கொஞ்சம் திறந்து தேவ பிரசன்னத்திற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Thank you Jesus, hallelujah. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க. வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது வருஷத்தின் முதல் ஆராதனை. இது வருஷத்தின் முதல் ஆராதனையில கர்த்தரை உயர்த்துவோமே. கொஞ்சம் உங்க வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. தேவன் நமக்கு தந்திருக்கிற, அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற இத்தனை மகா பெரிய மேன்மையை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிங்க பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை துதிங்க. யாரோ ஒருத்தவங்களை உங்களை நடத்தணும்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்களே வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியோ! நான் நிற்பதோ நிர்மலம் ஆகாமல் இருப்பதோ நம் தேவனுடைய சுத்த கிருபை. நாம நிற்கிறோம்னு சொன்னா அது அவருடைய கிருபை, அது அவருடைய இரக்கம், அது அவருடைய தயவு. அவர் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா என்றைக்கோ இந்த உலகத்துல நம்ம காணப்படாமல் போயிருப்போம். எத்தனையோ வியாதிகள் நம்மை கொண்டு போயிருக்கோம், எத்தனையோ விபத்துகள் நம்மை கொண்டு போயிருக்கோம், எத்தனையோ ஆபத்துகள் நம்மை சுற்றிலும் இருந்தது. அந்த ஆபத்துகள்ல நாம காணப்படாமல் போயிருப்போம். ஆனால் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னா அது தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற இரக்கம். அந்த இரக்கத்தை நினைத்து அவர் நம்ம மேல காண்பிக்கிற அந்த கிருபையை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிங்க பார்க்கலாம். நல்ல கர்த்தரை துதிங்க. Thank you Jesus, hallelujah, hallelujah, hallelujah. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறது போல உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, என் ஆத்துமாவே அவர் செய்த நன்மைகளை மறவாமல் கர்த்தரை நினைத்து அவரை ஸ்தோத்தரி, அவருடைய நாமத்தை உயர்த்து, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. தேவன் உனக்கு செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை துதி, கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை போற்று, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசு பெரியவராய் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரியவர். வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்குள் வாசம் பண்ணுகிறவர், நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற நம் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். நம் இயேசு பெரியவர். அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. இயேசு ஒருவரே பெரியவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நிகர் யாரும் இல்ல. அவருக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் யாரும் இல்ல. அவரை போல நல்ல ஒரு தெய்வம் இல்ல. அவரை போல நம்மை நேசிப்பதற்கு, அவரை போல நம் மீது அன்பு செலுத்துவதற்கு, அவரை போல நமக்கு இரக்கத்தை காண்பிப்பதற்கு, அவருடைய கிருபையை பொழிவதற்கு ஒருவரும் இல்லையே. அத்தனை நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த காலை நேரத்தில் நம் நடுவில் கடந்து வந்திருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை துதிங்க. நல்ல வாய்களை திறந்து நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். இயேசு சர்வ வல்லவர், இயேசு சர்வ வல்லவர், இயேசு சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமிட்ட சொன்னாரு, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஈசாக்கை பார்த்து சொன்னாரு, ஈசாக்கு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். யாக்கோபின் இடத்தில் அதே வார்த்தை சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த ஆண்டுல கர்த்தர் நம்மோடு கூட இருந்தவர் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இறங்கி வந்திருக்கிறார். அவர் சர்வ வல்லவராய் இறங்கி வந்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமையோடு கூட நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். நன்றி இயேசுயா. ஹalleluya, hallelujah, hallelujah. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றி
போற்றிடும் என் உள்ளம், துதித்திடும் என் உள்ளம், போற்றிடும் என் உள்ளம் என்றும். யாக்கோபு தேவ சமூகத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்ட பொழுது அவர் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறார், கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார். இந்த கால வேளையில எத்தனையோ நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவருக்கு பலிபீடங்களை கட்டி, கர்த்தருக்கு நன்றி பலிபீடங்களை கட்டி, துதி பலிபீடங்களை கட்டி அவரை துதிப்போம், அவரை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் ஆத்துமா கர்த்தரையே துதிப்பதாக, நம் ஆத்துமா நம்முடைய இருதயம் கர்த்தரையே உயர்த்தி கொண்டிருப்பதாக, நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்போம், கர்த்தர் ஒருவரையே மகிமைப்படுத்துவோம். அவர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவே. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவே. என் உயிருள்ள நாள் மட்டும் என் தேவாதி தேவனையே நான் உயர்த்துவே, அவரையே பாடி மகிமைப்படுத்துவே, அவரையே நான் கீர்த்தனம் பண்ணுவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் பரிசுத்தமுள்ள தெய்வம், இஸ்ரவேலின் பரிசுத்தமுள்ளவர், இஸ்ரவேலின் துதிகளுக்கு நடுவில் வாசம் பண்ணுகிறவர், பரிசுத்தமுள்ள கர்த்தர் நம் நடுவில் அவர் இன்றைக்கும் அவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். இந்த ஆராதனை நேரத்தில் அவர் செய்ய போகிறார். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. கட்டுகள் உடையோ, தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். எதிர்த்து நின்று கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள், எல்லா சாபத்தின் வல்லமைகளையும் தேவன் இந்த ஆண்டுல முறியடிப்பார். இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற, உங்களை எதிர்த்து போராடுகிற எல்லா சாபத்தின் கிரியைகளையும் தேவன் முறியடிப்பார். எல்லா இருளின் வல்லமைகளையும் கர்த்தர் நொறுக்கி போடுவார். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து நொறுக்குவார். ஒன்றுமில்லாமல் போகும், அவைகள் செயலற்று போகும். எதிராய் செயல்படுகிற பொல்லாத பிசாசின் சூழ்ச்சமங்கள், அவன் எடுக்கிற எல்லா தந்திர கிரியைகள் தேவன் செயலற்று போக பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா ஒரு பொல்லாத ஆயுதமாக இருந்தாலும் சரி, அது வாய்க்காது, அது வாய்க்காது. தேவன் உங்களை சுற்றிலும் அக்னி மதிலாய் அவர் உங்களோடு கூட நிற்கிறார். அவர் உங்களை சுற்றிலும் அக்னி மதிலாய் நிற்கிறார். அவர் உங்களை சுற்றிலும் பாதுகாப்பாய், அரணான கோட்டையாய், பலத்த துருகமாய் அவர் உங்களை சுற்றிலும் பாதுகாப்பை கொடுக்கிற சர்வ வல்லவராய் உங்களை சுற்றிலும் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் நீரூற்று உண்டாகும், ஆனாலும் பள்ளத்தாக்கு நீரூற்றால் நிரப்பப்படும், ஆனாலும் தண்ணீர்கள் வரும், தண்ணீர்கள் வரும், நீரூற்று நிரப்பப்படும், பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். கர்த்தர் எல்லா குறைவுகளுக்கு மத்தியில எல்லா காரியங்களையும் உங்க வாழ்க்கையில் அவர் நிறைவாய் மாற்றுவார். காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவர் சொன்னாரே, உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். அவர் வார்த்தையின்படியே செய்வார், அவர் வார்த்தையின்படியே செய்வார். ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து எல்லாவற்றையும் இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவாதி தேவர். இந்த புதிய நாளில கர்த்தர் உங்க வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறவைகளை கர்த்தர் அழைப்பார். அவர் ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். வெறுமையாயிருந்த இந்த உலகத்துல, இந்த பூமியில எல்லாவற்றையும் அவர் உருவாக்கின கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை கர்த்தர் மாற்றுவார். அவர் எல்லாவற்றையும் உருவாக்குவார். ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுயா, நன்றி இயேசுயா. நல்ல கர்த்தரை துதிங்க. ஒருவேளை இந்த காரியங்கள் இல்லாத நிலையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க தேவ சமூகத்தில் ஏக்கத்தோட கடந்து வந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து எல்லாவற்றையும் அவர் உருவாக்குகிறவர். தனி மனிதனாய் இருந்த ஆபிரகாமை ஒரு பெரிய தேசத்திற்கே ஒரு தகப்பனாய் கர்த்தர் மாற்றினாரே. தேசங்களை சுதந்தரிக்கக்கூடிய சந்ததியை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தாரே. ஒரு பெரிய ஜாதியாய் கர்த்தர் ஆபிரகாமை மாற்றினது போல அவர் ஒன்றுமில்லாதவைகளிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். அவர் உருவாக்குகிற கர்த்தர், அவர் உருவாக்குகிறவர். அவர் யெகோவா ஹோசேனு, அவர் உருவாக்குகிறவர், அவர் உருவாக்குகிறவர். ஹalleluya. உங்களுக்கான நன்மைகளை கர்த்தர் உருவாக்குவார். உங்களுக்கான காரியங்களை தேவன் உருவாக்குவார். உங்களுக்கான நன்மைகள் அது கடந்து வரும், அது கடந்து வரும், அது கடந்து வரும். கர்த்தர் அவைகளை கடந்து வர பண்ணுவார். அவைகள் உங்கள் வாழ்க்கையில கடந்து வர பண்ணுவார். நன்றி இயேசுயா,
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் கர்த்தாவே, கடந்த ஆண்டுல தடைப்பட்டிருந்த காரியங்கள் இந்த ஆண்டுல அது கடந்து வரட்டும் ஐயா. இந்த ஆண்டு அது கடந்து வரட்டும், வார்த்தை நிறைவேறட்டும். பழுக பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய ஜனத்தை பழுக பண்ணும்படியாய், பெருக பண்ணும்படியாய் தடைப்பட்டு நிற்கிற நன்மைகள் இப்பொழுது புறப்பட்டு வருவதாக. சத்துருவினால் அடைத்து போடப்பட்டவைகள், சத்துருவினால் தடுத்து நிறுத்தப்பட்டவைகள் இப்பொழுது கடந்து வருகிறபடியால் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்ட பொழுதும் கூட அதே ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் கர்த்தர் ஆபிரகாமிடத்துல கேட்ட பொழுதும் கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்காக, கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம் தன்னையே ஒப்பு கொடுத்தார், தன்னையே அர்ப்பணித்தார். இந்த காலை நேரத்துல தேவ சமூகத்துல உங்க இருதயத்தை தேவ கரத்துல ஒப்பு கொடுங்க, உங்க இருதயத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அவர் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறவைகளை அல்ல, அவர் எதிர்பார்த்து இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். நம் உள்ளத்தை அவர் எதிர்பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை அவர் விரும்பி இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். தேவ சமூகத்துல கர்த்தாவே என்னை தருகிறேன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாய் கர்த்தருக்கு நாம ஒப்பு கொடுக்கணுமா? அதுதான் நாம செலுத்தக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை, அதுதான் தேவன் விரும்புகிற ஆராதனை. நம்முடைய இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார், நம்முடைய உள்ளத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் இருப்பவைகளை காட்டிலும் நம்மையே அவர் பெரிதாய் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் எல்லாரும் உங்க இருதயத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை தருகிறேன் ஐயா, என் உள்ளத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. என் துதி பலிகள், என் ஆராதனை பலிகள் கர்த்தாவே உமக்கே நான் ஏறெடுக்கிறேன். என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நான் உயர்த்துகிறேன். நன்றி ஏசையா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் வாயை திறந்து நல்ல கையை உயர்த்தி நல்ல சத்தத்தை இன்னும் கூட சத்தமா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே சையா, ஆராதனை உமக்கே. வாலிபர்கள், சிறுவர்கள் எல்லாரும் இணைந்து எங்கள் ஆராதனை எங்கள் இயேசு ஒருவருக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. என் ஜீவகாலம் மட்டும் கர்த்தரையே உயர்த்திடுவேன், அவரையே மகிமைப்படுத்திடுவேன். உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஓ ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதி
துதித்திடுவேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் எங்க மத்தியில இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இந்த வருடத்தின் முதல் ஞாயிறிலே உம்முடைய பாதத்தில் சபையாய் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நீரே தேவன் என்பதை அறிந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை முழு நிச்சயமாய் அறிந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, கர்த்தரே அல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. என்னை வாழ வைக்க, என் குடும்பத்தை வாழ வைக்க, என்னை வழிநடத்த, என்னை பாதுகாக்க, எனக்கு எதிராயிருக்கிற சத்துருவை நான் மேற்கொள்ள என் கர்த்தரை தவிர வேறொருவராலும் எனக்கு வழி செய்ய முடியாது என்பதை முழு நிச்சயத்தோடு 100% அறிந்து அர்ப்பணிப்போடு வந்து நிற்கிறேன். அர்ப்பணிப்போடு வந்து நிற்கிறோம். ஊழியக்காரனாய் வந்து நிற்கிறேன். சபையின் பிள்ளைகளாய் வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, இந்த வருடத்தை உம்முடைய பலத்தால் கடந்து செல்ல வேண்டும். எங்களை பலப்படுத்துங்க. எங்களை பலப்படுத்த வாங்க. எங்களை வழிநடத்த வாங்க. இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தும்படியாய் முன் சென்ற கர்த்தருடைய ஆவியானவரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, என்னை வழிநடத்த வாரும் ஆண்டவரே. என் சபையின் பிள்ளைகளை வழிநடத்த வாரும். இந்த சபையை வழிநடத்த வாரும். நாங்கள் ஜெயம் எடுக்க வேண்டுமே. நாங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வேண்டுமே. நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே, பலுகி பெருக பண்ணுவேன் என்று அந்த வாக்கை நிறைவேற்றும்படியாய் நீர் இறங்கி வர வேண்டுமே. எங்க மத்தியில அசைவாடும். இப்போ அசைவாடும் ஆண்டவரே. எதிர்த்து நிற்கிறவன் விழுந்து போவானாக. வழி மறிக்கிறவன் நொறுங்கி விழுவானாக. யுத்தம் செய்யும்படியா எதிர்க்கிற வல்லமைகள் இப்பொழுது நொறுங்கி விழுவதாக. எங்களுக்கு விரோதமாக, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, எங்கள் சபைக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாதவனின் கூட்டத்தை சங்கரிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, ஒரு விசை பலத்த மகிமையோடு இன்று உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பி விடும் ஐயா. நிரப்பிருங்கப்பா,
நிரப்புங்க ஆண்டவரே. வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கட்டப்பட்ட நிலையில் வந்தவர்கள் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. சோர்ந்த நிலையில் வந்தவர்கள் பலன் அடையட்டும் ஐயா. பயந்து வந்தவர்கள் தைரியத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ராஜாவின் ஜெய கம்பீரம் அன்றைக்கு இஸ்ரவேலின் ஜனங்கள் மீது இருந்தது போல எங்கள் மீது, எங்கள் சபையின் பிள்ளைகள் மீது இப்ப அந்த ஜெய கம்பீரம் இறங்கி வரட்டும். அப்போஸ்தலர்கள் மீது இறங்கி வந்த அந்த பரிசுத்த வல்லமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. என்னை நிரப்பும் என்று யார் யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் சிறுவர்களாய் இருந்தாலும் அவர்களை நிரப்பிவிடும், வாலிபர்களாய் இருந்தாலும் நிரப்பிடும், சகோதரர்களாய் சகோதரிகளாய் யாராய் இருந்தாலும் இப்போ நிரப்பிருங்க, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவி இல்லாமல் எங்களால் ஒன்றுமில்லை. செருபாபேலை பார்த்து கர்த்தர் வாக்கு பண்ணினார். செருபாபேலே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும், என் ஆவியினாலே ஆகும். ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருந்தால் இந்த வருடத்தில் நான் ஜெயத்தை பார்ப்பேன். Thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே. நீங்க என் கூட இல்லைன்னா என் காரியம் தோற்று போய்விடும். நீங்க என் கூட இல்லைன்னா என் வாழ்க்கை வனாந்திரமா தான் இருக்கும் ஆண்டவரே. தேவரே, நான் பல்லுகி பெருக வேண்டும் என்றால் உங்க பிரசன்னம் என்னை ஆட்கொள்ள வேண்டுமே, என்னோடு இருந்து என்னை நடத்த வேண்டுமே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும். தயவு செய்து யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க, கண்ணை மூடிக்கோங்க. யாரையும் பார்க்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது சபை நடுவே அசைவாடி வருகிற நேரம். வாஞ்சையோடு பயபக்தியோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த வருடத்தின் முதல் ஆராதனை நாளில் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி எங்களை ஆட்கொள்ளும். இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. 2024 ஆண்டின் கடைசி வரையும் பின் தொடர்ந்து வந்த பாவங்கள் 25 என்னை தொடரக்கூடாது ஆண்டவரே. 24 வரை தொடர்ந்து வந்த குடும்ப தரித்திரம் 25 என்னை பின் தொடரக்கூடாது ஆண்டவரே. 24 வரை பின் தொடர்ந்த பொல்லாத சத்துருவின் சேனை, பிசாசின் அலக்களிப்பு 25 என்ன நெருங்க கூடாது, என் குடும்பத்தை தொடக்கூடாது. அப்படின்னா நீங்க வரணும் ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு இருப்பாரானால் சத்துரு எங்க எல்லைக்குள்ள நுழைய முடியாது. பரிசுத்த ஆவியானவரே, இந்த சபையை பலுகி பெருக பண்ணும்படியாய், இந்த சபையின் குடும்பங்களை பலுகி பெருக பண்ணும்படியாய்
பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆரம்ப நாளில் எங்கள் மீது அசைவாடி ஆட்கொள்ளும், எங்களை அனலாக்கும், எங்களை நிரப்ப ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும், வல்லமையை கட்டளையிடும். ஆவியின் வரங்கள், ஆவியின் பலன், ஆவிக்குள்ளே ஒரு தைரியம் எங்களுக்குள்ளே உண்டாகும்படியாய் எங்களை பலவானாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை அக்கினியாய் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்பிருங்கப்பா, எங்களை நிரப்பிருங்க, எங்களை நிரப்புங்க, எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க, என் வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க, என் சகோதரர்களை நிரப்புங்க, என் சகோதரிகளை நிரப்புங்க, என் தகப்பனை நிரப்புங்க, என் தாயை நிரப்புங்க. வாஞ்சையோடு கேள் சகோதரா, வாஞ்சையோடு கேள் மகனே, மகளே, பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் அந்த வல்லமையை, பெற்றுக்கொள் அந்த தேவ பலத்தை. சத்துருவை மேற்கொள்ளும்படியாய் காண்டாமிருகத்துக்கொத்த பலன் உனக்கு உண்டு என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே, அந்த பலனை தாரும் ஆண்டவரே. காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அன்றைக்கும் ஜனத்திற்கு வைத்தீரே, கொடுத்தீரே, எனக்கு வேணாம் ஆண்டவரே. பாவத்தை நான் முட்டி தள்ளணும், சாபத்தை முட்டி தள்ளணும் இயேசுவே, சத்துருவை நான் முட்டி தள்ளணும், தரித்திரத்தை முட்டி தள்ளணும், நாம் மேற்கொள்ளணும், நாம் மேற்கொள்ளணும், நாம் மேற்கொள்ளணும். என் பெண்ணை பின்தொடர்ந்து வருகிற பார்வோனிய கூட்டத்தை நாம் மேற்கொள்ளணும், அமலேக்கிய கூட்டத்தை நாம் மேற்கொள்ளணும், மீதியானியனை மேற்கொள்ளணும். என்ன பலப்படுத்தும், என்ன பலப்படுத்தும், என் மேல அந்த அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே. பகலிலே மேகமாய், இரவிலே அக்கினியாய், அன்றைக்கு அவர் தம் ஜனத்தோடு கூட இருந்தபடியினால் கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, அவர்களை யாரும் எதிர்த்து நிற்க முடியவில்லை, அவர்களை யாரும் மேற்கொள்ள முடியல. அது மட்டுமல்ல, அவர்கள் யாரோடெல்லாம் யுத்தம் பண்ணினார்களோ அவர்களை எல்லாம் அவர்கள் மேற்கொண்டார்கள், அவர்கள் மேற்கொண்டார்கள். காரணம், மேகமாய் அக்கினியாய் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். வருடம் முழுவதும் என்னோடு கூட இருங்கப்பா, என் குடும்பத்தோட இருங்கப்பா, என் பிள்ளைகளோட இருங்க ஆண்டவரே, என் கைகளின் பிரயாசத்தோட இருங்க, என் கூட நீங்க இருக்கணும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தோட நீங்க இருக்கணும், இந்த ஊழியக்காரனோடு நீங்க இருக்கணும், இந்த சபையோடு நீங்க இருக்கணும், இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களோடும் ஒவ்வொரு குடும்பத்தோடு நீங்க இருக்கணும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தணும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தணும், எங்களை வழி நடத்தணும் ஆண்டவரே. என் ஜனம் படுகிற பாடுகள், என் ஜனம் அனுபவிக்கிற வேதனைகள், என் ஜனத்தின் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள் போதும் ஆண்டவரே, போதும்பா. ப்ளீஸ் டாடி, உங்க பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கட்டும்பா, ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்பட்டும். நன்மைகள் தடைப்பட்டிருந்த நாட்கள் போதும், ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாம கண்ணீரோடு வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. வெறுமை மாறட்டும் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் பலன் அடைந்து கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கட்டும் ஐயா. தகப்பனே, என் சபையை நினைத்தருளும், என் பிள்ளைகளை நினைத்தருளும், எங்கள் குடும்பங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே,
பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பாசத்தோட ஆராதிங்க. எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோம். உங்க சத்தம் உயரட்டும். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். இணைந்து ஏகமாய் உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தங்கச்சி வாயை திறந்து ஆராதி. தம்பி ஆராதிமா. அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உமக்கு பிரியமா வாழ்வேன்னு சொல்லி அர்ப்பணித்து கர்த்தரை ஆராதிங்க. ஹalleluya. 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 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய நாங்கள் ஆராதிக்கும் இயேசு மகாராஜாவே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் ஆராதனை பலிகளையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையில் நீர் உலாவினபடியால், எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடினபடியால், எங்களோடு நீர் இடைப்பட்டபடியால் உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆராதனை பலியை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 646113. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.